இந்த இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. என்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ பேர் கவலையோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு கூட காணப்படுகிறார்கள். மனிதனுடைய வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, உபத்திரவங்கள் இருக்கிறது. இன்னைக்கு யார் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், நிம்மதியை நான் பார்க்க முடியும் என்று சொல்லி பலர் பலவிதமான கேள்விகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏன் சொன்னால் அவர் எல்லாரையும் நேசிக்கிறவராய் இருக்கிறபடினாலே இந்த நிம்மதி, இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சி ஒருவருடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவராலே இல்லாமல் இந்த நிம்மதி கிடைக்காது, அவராலே இல்லாமல் சந்தோஷம் கிடைக்காது. காரணம், இங்க வந்து உங்க மத்தியில இந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில இந்த இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில இயேசு நன்மை செய்திருக்கிறார். எங்க வாழ்க்கையில உபத்திரவம் இருந்தது, துன்பங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, பாடுகள் இருந்தது, அவமானங்கள் இருந்தது. இதெல்லாம் அனுபவித்த நாங்கள் இந்த இதிலிருந்து விடுதலையாக்க யார் இருக்கிறார்கள் சொல்லி எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி, இயேசு கிறிஸ்துதான் வழியும் சத்தியமும் என்று சொல்லி அறிந்து கொண்ட பொழுது, அவரிடத்துல அவரை நோக்கி பார்த்த பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறியது. எங்க வாழ்க்கையில பாவம் இருந்துச்சு, எங்க வாழ்க்கையில உபத்திரவம் இருந்தது, வேதனை இருந்தது, எங்க வாழ்க்கையில மனுஷர் அவமதிக்கிற காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோமோ, இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே எங்க வாழ்க்கை மாறிவிட்டது. எங்க வாழ்க்கையில நிம்மதி வந்தது, எங்க வாழ்க்கையில சந்தோஷம் வந்தது, எங்க வாழ்க்கையில சமாதானம் கிடைத்தது. இந்த சமாதானத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் சொல்றாரு, நீங்க போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், அந்த சமாதானத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும், அந்த சந்தோஷத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினாலதான் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இப்படி ஊர் ஊராய் போய் சொல்லி, உபத்திரவத்தில் இருக்கிற, வேதனையில் இருக்கிற, அவமானத்தில் இருக்கிற, கண்ணீரில் இருக்கிற, கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இயேசு விடுதலையாக்குகிறார், இந்த இயேசு உயர்த்துகிறார் என்று சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குமானால், ஒருவேளை கேள்விகள் இருக்குமானால், இதிலிருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி எண்ணிக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும், இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படி அறிவித்துக் கொண்டிருக்கிறதான வேளையில இந்த இயேசு கிறிஸ்துவை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இருதயத்தில் நினைத்து, உள்ளத்தில் நினைத்து இந்த இயேசு கிறிஸ்துவை காண சென்றாலாம். பார்க்க முடியாத அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை, அவர் போட்டுக் கொண்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை அந்த அம்மா தொட்டாங்களாம் பாருங்க. அந்த தொட்ட மாத்திரத்துல அந்த இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வல்லமை அவருடைய சரீரத்தில் இருந்த 12 வருஷமா யாராலையும் குணப்படுத்த முடியாத இருந்த அந்த வேதனை, அந்த வியாதி குணமடைந்து சுகமடைந்து இயேசு கிறிஸ்துவை அவ ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அந்த இயேசு உங்களுக்கும் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக பதில் உண்டு, நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. இயேசு கிறிஸ்து விசுவாசிங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்.